வரும் 28, 23, 30 தேதிகளில் மழை இருக்கும் என்ற ஒரு செய்தியை வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவலாக கொடுத்திருக்கிறார். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய போக்கை 28ஆம் தேதி எந்த பக்கம் அது நகரும் என்பதை சரியாக சொல்ல முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நாம் எதிர்பார்த்து எந்த பகுதியில் சென்றாலும் அதை எதிர்கொள்ளும் வசதியாக சென்னை மாநகராட்சியுடைய ஆணையாளர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றியெல்லாம் நாங்கள் காணொலி காட்சி வாயிலாக இப்பொழுது நாங்கள் பேசி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம். புயல் வந்தாலும் மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் தன்னார்வர்களையும் தயார் நிலையில் இருக்க வைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம். இந்த மாவட்ட ஆட்சியரோட தற்போது ஆலோசனை மேற்கொண்டீங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அந்தந்த பகுதியில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரத்துல எல்லாம் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் சொல்லி வானிலை சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்ளுங்க? முதல்ல தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை அவருக்கு ஒரு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டிய அந்த கல்யாண மண்டபமோ பள்ளிக்கூடமோ அதை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை முதல்லையே நாம் தயாராக வைத்துக் கொள்வோம். அது வந்த பிறகு தயார் செய்கிறோம் என்று இல்லாமல் முதல்லே தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் போன்ற அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இங்கிருந்து NDRF, SDRF அந்த படைகளையும் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கோம். எந்த பகுதிக்கு அது தேவை என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு நாங்கள் அறிவித்து சொல்ல இருக்கிறோம். குறிப்பாக மின்சார தடை இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துறைக்கும் நாங்கள் அறிவித்து சொல்ல இருக்கிறோம். நாளைய தினம் இது சம்பந்தமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். அதில் முழுமையாக எல்லா மாவட்ட நிர்வாகத்துக்கும் சொல்லி தகுந்த முன்னேற்பாடுகளை மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு எந்தெந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும்.